And I give We have been preaching for the last several weeks about soaring in life, that is, living a life of excellence. கடந்த பல வாரங்களாக சிறந்து விளங்கும் வாழ்க்கை, அதாவது உயர பறக்கும் வாழ்க்கை குறித்து நாம் படித்து வருகிறோம். God really wants us to live a life of excellence. மெய்யாகவே நாம் சிறந்து விளங்கும் ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தான் தேவன் விரும்புகிறார். I am convinced that whatever level we are at right now, that God wants to lift us up even above that. இப்பொழுது நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் அதைவிட மேலாய் தேவன் நம்மை உயர்த்த விரும்புகிறார் என்பதை நான் ஆழமாய் நம்புகிறேன். To greater and greater heights so that we'll be even like him. தேவனை போலவே நாம் இருக்கும்படியாய் இன்னும் உயர நம்மை கொண்டு போக விரும்புகிறார். I have been talking about various ingredients that make for this life of excellence. இப்படி சிறந்து விளங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய பல்வேறு அம்சங்களை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். And we began to talk about joy a couple of weeks ago. சில வாரங்களுக்கு முன்பதாக மகிழ்ச்சி குறித்து பேச ஆரம்பித்தோம். How that we must keep our joy and not lose it. எப்படி நம்முடைய மகிழ்ச்சியை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், இழந்து விடக் கூடாது என்று பார்த்தோம். And how that the devil knows how joy comes, and therefore he wants to attack us in that area. நாம் எப்படி மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்கிறோம், நமக்கு எப்படி மகிழ்ச்சி வருகிறது என்பதை பிசாசு அறிந்து அந்த பகுதியிலே நம்மை தாக்க விரும்புகிறான் என்பதை உங்களுக்கு நான் சொன்னேன். Turn with me to Matthew's Gospel chapter 13. திருப்போம் மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துக்கு. And verse 18 to 20. 18 முதல் 20 வசனங்கள் வரை. Hear ye therefore the parable of the sower. ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். When anyone heareth the word of the kingdom and understandeth it not, then cometh the wicked one and catcheth away that which was sown in his heart. This is he which received seed by the wayside. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். But he that received the seed into seed into the stony places, the same is he that heareth the word and with joy receiveth it. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன். Now here Jesus is in this most important parable that he has ever told, is dealing with how the word of God works in the hearts of people. இயேசு சொன்ன உவமைகளிலே இது மிக மிக முக்கியமான ஒரு உவமை. இதிலே தேவனுடைய வார்த்தை எப்படி மக்களுடைய இருதயங்களிலே கிரியை செய்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார். This is a fundamental proverb that we have to understand in order to understand all other teachings of Christ. கிறிஸ்துவுடைய மற்ற எல்லா போதனைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இது அடிப்படையான ஒரு போதனையா இருக்கிறது, உவமையா இருக்கிறது. இதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். This parable is about how the word enters into our hearts and how it produces certain results. எப்படி திருவசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே சென்று அது உள்ளே பலனை உண்டாக்குகிறது என்பது குறித்து இந்த உவமை சொல்லுகிறது. And he is also talking about how there are various things that are working against the word. அது மட்டுமல்ல, வசனத்துக்கு எதிராக எப்படி பல்வேறு காரியங்கள் கிரியை செய்கிறது என்பதை குறித்தும் பேசுகிறார். So the word in the believer's life is the most important thing. ஆகவே விசுவாசிகளின் வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை தான் மிகவும் முக்கியமான ஒன்றா இருக்கிறது. Here we are told in 20th verse that he hears the word. The man hears the word and with joy receives it. இங்கே 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த மனுஷன் வசனத்தை கேட்டு அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். Immediately the word produces joy. உடனடியே வசனம் சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. Immediately உடனடியாக the word produces joy. வசனம் சந்தோஷத்தை உற்பத்தி Now we செய்கிறது. can very easily understand how the word can produce joy. நாம் சுலபமாய் புரிந்து கொள்ள முடியும் எப்படி வசனம் சந்தோஷத்தை உண்டாக்குகிறது For என்பதை. people that are hurting, people that are in pain, people that are in needs, the word brings a message of hope. வேதனையிலும் வலியிலும் தேவையிலும் இருக்கிற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தை தான் நம்பிக்கையின் செய்தியை கொடுக்கிறதா For இருக்கிறது. a man that is looking for hope, this message is a message that brings great joy. நம்பிக்கையை தேடிக்கொண்டிருக்கிற மனுஷனுக்கு இந்த செய்தி மிகுந்த நம்பிக்கையின் சந்தோஷத்தை ஊட்டக்கூடியதா For இருக்கிறது. a man who's looking for peace, this is a message of joy, message which brings joy. சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிற மனிதனுக்கு இது சமாதானத்தை கொடுக்கும் செய்தியா இருக்கிறது. Man who's looking for healing, this is a message that brings great joy. சுகத்தை தேடிக்கொண்டிருக்கிற மனுஷனுக்கு இது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. So we can understand how the word of God, when it is preached, how it immediately produces joy. ஆகவே தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்படும் போது எப்படி அது உடனடியாக சந்தோஷத்தை உண்டாக்குகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. But that is the reason why the devil also tries to come immediately and takes away the word, because when you become a joyful Christian, you become like a powerful Christian.
ஆகவே தான் பிசாசு இந்த காரணத்திற்காக தான் வசனத்தை நீங்கள் கேட்ட உடனே அதை எடுத்து போட விரும்புகிறான். ஏனென்றால் வசனத்தை கேட்டவுடன் நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். அப்படி மகிழ்ச்சியா இருக்கும்போது நீங்கள் பலனுள்ள கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள். If you receive the word, joy will come, and when joy comes, strength will come. வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது மகிழ்ச்சி வரும், மகிழ்ச்சி வரும்போது பலன் வரும். And when strength comes, you begin to beat the devil and win against the devil. பலன் வரும்போது பிசாசை எதிர்த்து அவனை ஜெயிக்க ஆரம்பிக்கிறீர்கள். So the devil considers people who are word people, people who have the word in their hearts, dangerous people. ஆகவே யாருடைய உள்ளத்திலே வசனம் இருக்கிறதோ அவர்களை பிசாசு ஆபத்தானவர்களாக கருதுகிறான். This is the whole premise of what we've been talking for the last 2 weeks. கடந்த 2 வாரங்களாக நாம் பேசி வந்ததின் சுருக்கம் இதுதான். So the devil is interested in the word. ஆகவே வசனத்தின் மீது தான் பிசாசுக்கு ஆர்வம். You know, he wants to make sure that the word is somehow brought out. தேவனுடைய வார்த்தை எப்படியாவது வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி It செய்கிறார். has gone inside of you. அது உங்களுக்குள்ளாக சென்று விட்டது. It's going to make you a powerful person. It's going to make you an excellent person. அது உங்களை வல்லமையுள்ள ஒருவனாக, சிறந்து விளங்கும் ஒருவராக மாற்ற போகிறது. So the devil is interested in somehow taking that word out of you. ஆகவே எப்படியாவது அந்த வசனத்தை உங்களிலிருந்து எடுத்து போட வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறான். The wicked one cometh, catcheth away that which was sown in his heart. Verse 19 says. 19 என்ன சொல்லுகிறது? பொல்லாங்கன் வந்து இதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். Mark's gospel, Mark writes the same parable that Jesus told and says it more clearly in 15th verse. இயேசு சொன்ன இதையே லூக்கா மார்க்கும் சொல்லுகிறான். 15ஆம் வசனத்திலே அவன் இன்னும் நன்றாக சொல்லுகிறான். Saying the same parable, he puts it more clearly. இதே ஊமை அங்கே சொல்லுகிறான், ஆனால் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறான். Puts this aspect of the one who comes and catches away the seed very clearly. அந்த வசனத்தை பறித்து கொள்ளுகிறான் என்பதை ரொம்ப தெளிவாக அவன் He சொல்லுகிறான். says Satan cometh immediately and takes away the word. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து வசனத்தை எடுத்து போடுகிறான். Very significant. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. Satan cometh immediately. He doesn't waste any time because he knows that if it gets in and he begins to understand it and the believer begins to rejoice in it, there is danger in it for him. சாத்தான் காத்திருப்பதே கிடையாது, உடனே வருகிறான். ஏனென்றால் அந்த மனிதன் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொள்ளும் போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான். அது அவனுக்கு ஆபத்து என்று அவனுக்கு நன்றாய் தெரியும். So I talked about how we must keep the word in our hearts. ஆகவே எப்படி நம்முடைய இருதயங்களிலே வசனத்தை காத்துக்கொள்வது என்பது குறித்து நான் பேசுகிறேன். Just like the farmers out there in the villages sow the seed and they stand there driving out the birds that come to take away the seed. எப்படி விவசாயிகள் நிலத்திலே விதையை விதைத்து விட்டு அதை எடுத்து போட வருகிற எல்லா பறவைகளையும் துரத்துகிறார்களோ, we are to be watchful over the word that has been sown in our hearts. அதே போல நம்முடைய இதயத்திலே விதைக்கப்பட்ட வசனத்தை குறித்து நாம் தான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Every time you read the word, every time you hear the preaching and teaching of the word, the word is sown in your heart. ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தை வாசிக்கும் போது அல்லது பிரசங்கத்தை போதனை கேட்கும் போது உங்கள் இதயத்திலே தேவனுடைய வார்த்தை விதைக்கப்படுகிறது. How does the devil come? பிசாசு எப்படி வருகிறான்? Not in the form of a bird. ஏதோ ஒரு பறவையின் வடிவில் அல்ல. See, the seed has gone inside your heart. ஆனால் விதை உங்கள் இதயத்துக்குள்ளே போய் விட்டது. How does the devil come to take it from your heart? இதை உங்கள் இதயத்திலிருந்து எடுத்து போட பிசாசு எப்படி The வருகிறான்? same parable says that through persecution and affliction the devil comes. இதே பகுதி சொல்லுகிறது உபத்திரவம் துன்பத்தின் மூலமாய் பிசாசு வருகிறான் When என்று. persecution and affliction comes, you can bet on it that the devil is going to work through it to somehow cause you to lose faith in the word of God. உபத்திரம் துன்பம் வரும்போது அதன் மூலமாய் எப்படியாவது தேவனுடைய வார்த்தை உங்களிலிருந்து எடுத்து போட பிசாசு கங்கணம் கட்டுகிறான் என்பதை நீங்கள் நிச்சயமா அறிந்து That கொள்ளலாம். is what is very clear in this parable. இந்த ஊமையில அதுதான் மிக தெளிவா இருக்கிறது. Persecution and affliction. உபத்திரமும் துன்பமும். So we have a job of keeping the word. ஆகவே வசனத்தை காத்துக் கொள்ளுகிற ஒரு வேலை நமக்கு So I இருக்கிறது. shared with you yesterday about how Jehoshaphat was surrounded by army. ஆகவே கடந்த வாரம் என்ன சொன்னேன், எப்படி யோசபாத் சேனையினாலே சூழப்பட்டான் என்பதை குறித்து And சொன்னேன். how in the face of the difficulty, in the face of that adversity, in the face of that problem, people began to praise God and sing, the Lord is good. எதிரிகள் வந்தபோதும் தொல்லையின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் தேவஜனங்கள் கர்த்தர் நல்லவர் என்று துதித்து பாட They ஆரம்பித்தார்கள். didn't lose the word, they kept the word. வசனத்தை எழுந்து போகவில்லை, வசனத்தை காத்து கொண்டார்கள். They kept the word by singing it. வசனத்தை பாடுவதன் மூலமாய் பாடினதன் மூலமாய் காத்து கொண்டார்கள். Many people don't understand the significance of coming together. அநேகர் நாம் ஒன்று கூடி வருவதின் முக்கியத்துவத்தையே புரிந்து You கொள்வதில்லை. see, these are all various exercises in keeping the word in our hearts. வசனத்தை நம்முடைய இருதயங்களிலே காத்துக் கொள்வதிலே இதெல்லாம் பல்வேறு பயிற்சிகளை போல Do இருக்கிறது. you know
Paul went and preached everywhere and established churches. பவுல் பாருங்கள் எல்லா இடத்திலும் போய் பிரசங்கித்தார், சபைகளை ஸ்தாபித்தார். Then the Bible says he went back to the same church. பிறகு வேதம் சொல்லுகிறது தான் ஸ்தாபித்த அந்த சபைகளுக்கு அவர் திரும்பவும் சென்றார் என்று. You may say, well, they've heard Paul enough, he's preached there enough, he's preached all the doctrines and everything there, why should he go back there? நீங்க கேட்கலாம், பவுல் போதுமான அளவுக்கு எல்லா போதனைகளே உபதேசங்கள் எல்லாம் சொல்லி இருந்திருப்பாரே, பிறகு ஏன் மறுபடியும் அதே இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று. On top of it, he has also kept preachers, pastors there. அது மட்டுமல்ல, அந்த இடங்களிலே போதகர்களை, மேய்ப்பர்களையும் அவர் வைத்து வந்தார். And now they will teach the word. இப்போது அவர்கள் வசனத்தை Why போதிப்பார்கள். is Paul going there? பிறகு ஏன் பவுல் மறுபடியும் அங்க போகிறார்? The reason Paul went there is because he wanted to establish them in the word. வசனத்திலே அவர்களை உறுதிப்படுத்த, ஸ்திரப்படுத்த விரும்பினார். ஆகவே தான் அவர் திரும்ப சென்றார். That is why if you went to a Bible college, you will study about Paul's first missionary journey, second missionary journey and third journey and all that. ஆகவே தான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது பவுலுடைய முதலாவது மிஷனரி பிரயாணம், இரண்டாவது மிஷனரி பிரயாணம், மூன்றாவது மிஷனரி பிரயாணம் இதெல்லாம் படிப்பீர்கள். Why? ஏன்? It is an indication that Paul knows that when you sow the word and you go away, the devil is going to use persecution and affliction, take away the word and discourage the people. So he's going back, establishing the word. வசனத்தை விதைத்து விட்டு வந்து விட்டால் பிசாசு உபத்திரம் துன்பத்தின் மூலமாய் விதைத்த வசனங்களை எடுத்து போடுவான் என்பது பவுலுக்கு நன்றாய் தெரியும். ஆகவே தான் அதை உறுதிப்படுத்தும்படி, ஸ்திரப்படுத்தும்படி மறுபடியும் அங்கே போகிறார். He compares himself to a farmer. தன்னை ஒரு விவசாயிக்கு அவர் ஒப்பிடுகிறார். He knows what he is talking about. எதை குறித்து பேசுகிறார் என்று அவருக்கு நன்றாய் தெரியும். You realize in 1 Corinthians chapter 3 he talks about how he sows and Apollos watered and so on. And God gives the increase. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறான்? நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சுகிறான், தேவன் விளையச் செய்கிறார் என்றெல்லாம் He சொல்லுகிறார். compares himself to a farmer. தன்னை ஒரு விவசாயிக்கு ஒப்பாக சொல்லுகிறார். He realizes how to sow the word and how to make sure the word stays in the hearts of people, how to keep establishing the word again and again by preaching it. மக்களுடைய இருதயங்களிலே வசனத்தை எப்படி விதைப்பது, எப்படி அதை உறுதிப்படுத்துவது, அது மட்டுமல்ல திரும்ப திரும்ப அதனுடைய இருதயங்களிலே எப்படி வைப்பது, ஸ்திரப்படுத்துவது என்பதை அவர் நன்றாய் அறிந்திருந்தார். Why do we have a Sunday morning service, Sunday evening service and a Tuesday night service? ஏன் ஞாயிற்றுக்கிழமை காலை, ஞாயிற்றுக்கிழமை மாலை, பிறகு செவ்வாய்க்கிழமை மாலை இத்தனை ஆராதனைகள் நாம் Why do வைத்திருக்கிறோம்? we come back over and over again? ஏன் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வாரமும் வருகிறோம்? No, why no matter what happens, why do I try to be here and teach and preach the word? என்ன ஆனாலும் சரி, இங்க வர வேண்டும், வசனத்தை போதிக்க வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும் என்று ஏன் நான் ஆவலோடு ஓடி Why வருகிறேன்? this is so important? ஏன் இது அவ்வளவு முக்கியமா It இருக்கிறது? is important because when the word is in the hearts of people, the devil is at work. He's going to bring problems and difficulties, trying to discourage them and take the word and their faith away from இது them. ஏன் முக்கியம் என்றால், மக்களுடைய இருதயத்தில் வசனம் இருக்கும்போது பிசாசு உபத்திரம், துன்பங்கள், தொல்லைகள், பல்வேறு பிரச்சனைகள் மூலமாக எப்படியாவது அந்த வசனத்தை எடுத்து போட வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டே இருப்பான். That is why we preach Sunday morning, Sunday evening, Tuesday night. Why? Confirming the word again and again, establishing the word, putting the word in your heart and really making sure that it's there again and again. ஆகவே தான் ஞாயிற்றுக்கிழமை காலை, மாலை, செவ்வாய்க்கிழமை மாலை திரும்ப திரும்ப தேவனுடைய வார்த்தை உங்கள் மனதில் வைத்து அது வெளியே போகாமல் உங்களுக்குள்ளே அதை ஸ்திரப்படுத்த, உறுதிப்படுத்த விரும்புகிறோம். Anybody that continuously hears the word of God will stand the test of time, the test of trials and every test and trial that the devil brings their way. தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்கிற யாரானாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில பிசாசு கொண்டு வருகிற பல்வேறு விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்தவர்களாய் நிற்பார்கள். And I can tell you, those who don't care to hear the word of God with any kind of regularity will suffer defeats and will become prey in the hands of Satan at many situations. இதையும் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை தவறாமல் ஒழுங்காய் கேட்க வேண்டும் என்ற அக்கறை இல்லாதவர்கள் கண்டிப்பாக பிசாசின் கையிலே தோல்வி அடைவார்கள், பிசாசுக்கு இரையாய் போவார்கள். Why? ஏன்? Because the devil is in the business of taking away the word. ஏனென்றால் வசனத்தை எடுத்து போடுகிற வேலையிலே பிசாசு When you இருக்கிறான். come back again and again and hear and hear and hear, the word gets established in your heart. நீங்கள் திரும்ப திரும்ப இங்கே வந்து தேவனுடைய வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்கும்போது இருதயத்தில் வசனம் உறுதியாய் நிற்கிறது. And the same thing when you gather together with other believers and pray. அதே போலதான் மற்ற விசுவாசிகளோடு கூடி நாம் ஜெபிக்கிறதும். And when you gather together in homes and pray and sing and have a fellowship. உங்கள் வீடுகளிலே ஒன்றாய் கூடி வந்து பாடி ஜெபித்து இப்படி ஐக்கியப்படும் போது Why? ஏன் அப்படி செய்கிறீர்கள்? The devil may be
fighting you with doubts. பிசாசு சந்தேகங்களை கொண்டு உங்களோடு போராடலாம். The devil may be fighting you with fears. பயங்களை கொண்டு பிசாசு உங்களோடு போராடலாம். Various situations may be developing in your home, in your business, in your work, and the devil may be fighting you in your mind. உங்கள் வீட்டிலே, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே அல்லது வியாபாரத்திலே பல்வேறு சூழ்நிலைகள் உருவாகலாம். அதை கொண்டு பிசாசு உங்கள் மனதிலே போராடி கொண்டிருக்கலாம். Discouraging you. உங்களை அதைரியப்படுத்தி கொண்டிருக்கலாம். But when you come together with other believers, மற்ற விசுவாசிகளோடு ஒன்று கூடி வரும்போது, come for an evening of prayer, ஒரு மாலை வேளையிலே ஜெபிக்க ஒன்று just for சேரும்போது, 1 hour of prayer, ஒரு மணி நேர ஜெபம், just read the word of God and encourage one another in prayer. தேவனுடைய வார்த்தை வாசித்து விட்டு ஒருவரை தைரியப்படுத்தி ஜெபிக்கிற போது, when you go back home, you go home stronger. திரும்ப வீட்டுக்கு போகும்போது நாம் பலனடைந்து போகிறோம். You become established in the faith. விசுவாசத்திலே நிலைவரப்படுகிறீர்கள். The devil is once again defeated from taking away the word from you. பிசாசு மறுபடியும் உங்களிலிருந்து வசனத்தை எடுத்து போட முடியாதபடிக்கு தோல்வி அடைகிறான். This is the significance of coming together நாம் as ஒன்று people. கூடி தேவ ஜனங்களா இங்க வருகிறோமே, அதனுடைய முக்கியத்துவமே அதுதான். So that because the devil is so interested in taking the word, ஏனென்றால் வசனத்தை எடுத்து போடுவதிலே பிசாசு அவ்வளவு ஆர்வத்தோடு and இருக்கிறான். that is why we must be so keen on keeping the word in the hearts of the believers. ஆகவேதான் விசுவாசியுடைய இதயத்திலே வசனத்தை வைக்கிற வேளையிலே நாம் அவ்வளவு தீவிரமாக ஈடுபடுகிறோம். I know for one thing, if a man will keep the word will be kept in his heart, he will not sin, he will not go astray, he will not go in other ways. ஒரு மனிதன் தன்னுடைய இதயத்திலே தேவனுடைய வார்த்தை காத்துக்கொண்டால் அவன் வழி தவறி போக மாட்டான், பாவம் செய்ய மாட்டான், மற்ற எந்த தவறுகளை செய்ய That மாட்டான். is what 1 John says. 1 யோவான் அதைதான் சொல்லுகிறது. You see, he that is born of God cannot sin because the seed is in him. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. The seed of new life. இந்த புதிய ஜீவன் என்னும் வித்து, And the seed of new life is further established by the seed of God's word. புதிய ஜீவன் என்னும் வித்து தேவனுடைய வார்த்தை என்னும் வித்தின் மூலமாய் மேலும் மேலும் உறுதிப்படுத்தப்படுகிறது. What is that seed of new life? இந்த புதிய ஜீவன் என்னும் வித்து என்றால் என்ன? அது Peter says about it in 1 Peter chapter 1. 1 பேதுரு முதலாம் அதிகாரத்திலே பேதுரு அதை குறித்து சொல்லுகிறார். That we are born again not of corruptible seed, but by the incorruptible seed of the word of God. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, தேவனுடைய வார்த்தையாகிய அழிவில்லாத வித்தினாலே நாம் மறுபடியும் பிறந்தோம் என்று How சொல்லுகிறார். were you born again? நீங்கள் எப்படி மறுபடியும் You பிறந்தீர்கள்? were born again by the incorruptible seed of God's word. தேவனுடைய வார்த்தையாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் At பிறந்தீர்கள். the time you were born again, the seed, the word has gone in and it has brought life. நீங்கள் மறுபடியும் பிறந்தபோது வசனம் உள்ளே சென்று அதுதான் உங்களுக்குள்ள இந்த ஜீவனை கொண்டு வந்தது. So you are born again. ஆகவே மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள், Saved. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், Take baptism. ஞானஸ்நானம் எடுக்கிறீர்கள், Join the church. சபையில வந்து Come சேருகிறீர்கள், and hear the word. தேவனுடைய வார்த்தை வந்து The கேட்கிறீர்கள், seed is in you. விதை உங்களுக்குள்ள New இருக்கிறது, life is in you. புதிய ஜீவன் உங்களுக்குள்ள Now the இருக்கிறது. more you hear, it becomes really established. வசனத்தை நீங்கள் அதிகமாய் கேட்க கேட்க மெய்யாக உங்கள் உள்ளத்தில் அது போய் The நிலைவரப்படுகிறது. devil will fight you to somehow take away the word. எப்படியாவது வசனத்தை எடுத்து போல பிசாசு பயங்கரமாக உங்களோடு The devil will போராடுவான். fight you with persecution and affliction to drive you to failure. உங்களை தோல்வியடைய பண்ண முடியாது. உபத்திரவம் துன்பத்தின் மூலமா பிசாசு பயங்கரமாக உங்களோடு But if you போராடுவான். keep the word, வசனத்தை நீங்கள் தக்க வைத்துக் if you கொண்டால், have the fellowship of other Christian people, மற்ற- and if you hear the word of God being taught, if you grow in the Lord, if you keep the word, நீங்கள் வசனத்தை காத்துக்கொண்டு விசுவாசியுடைய ஐக்கியத்தில் இருந்து தொடர்ந்து நீங்கள் சபைக்கு வந்து கொண்டிருந்தால் then what happens? பிறகு என்ன நடக்கிறது? You get from strength to strength. நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடைகிறீர்கள். Amen. Amen. Strength to strength. பலத்தின் மேல் This பலன் little seed that அடைகிறீர்கள். has gone into you now is going to produce in you great joy, and the joy of the Lord becomes your strength. உங்களுக்குள்ளே சென்றிருக்கிற அந்த விதை மிகுந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலனாய் இருக்கும். You're going to start defeating the devil. பிறகு பிசாசை நீங்கள் தோற்கடிக்க ஆரம்பிப்பீர்கள். Amen. ஆமென். The word of God is in you. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் And the இருக்கிறது. devil is interested in stealing the word. அதை திருடுவதிலே தான் பிசாசு மிகுந்த அவளோடு So we செயல்படுகிறார். are busy as a church teaching the word, preaching the word. That's why I tell you to be here and we preach the word, because we are very busy trying to get you to keep the word. ஏனென்றால் பிசாசு அதை எடுத்து போட முயற்சிக்கிறபடியால் தான் சபையாராகிய நாங்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு போதிப்பதிலே அவ்வளவு தீவிரமாய் அவ்வளவு அலுவலாய் நாங்கள் இருக்கிறோம். Because as I keep really sowing the word in you, ஏனென்றால் வசனத்தை உங்களுக்குள்ளே தொடர்ந்து தீவிரமாய் விதைக்கும் போது the word begins to multiply and grow in you. வசனம் உங்களுக்குள்ளே பெருக அதிகமாய் விளைய That ஆரம்பிக்கிறது. is why the psalmist said, ஆகவே தான் சங்கீதக்காரன் சொன்னார், thy word have I hid in my heart,
that I may not sin against thee. உமக்கு விரோதமா நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன். Thy word have I hid in my heart. உம்முடைய வசனத்தை என் இருதயத்திலே மறைத்து வைத்தேன் என்று What do you சொல்லுகிறார். mean by hid in the heart? மறைச்சு வச்சேன்றானே என்ன அர்த்தம் அது? Hid from the attack of the enemy. பிசாசுடைய தாக்குதலிலிருந்து மறைத்து வைக்கிறான். Hid in such a way that the devil cannot take it away. பிசாசை எடுத்து போட முடியாத விதத்தில் அதை மறைத்து வைக்கிறான். Hid in the sense that it is well planted and grounded and rooted. அது நன்றாய் நடப்பட்டு வேர் கொண்டு பத்திரமா இருக்கிறது. அந்த விதத்தில் மறைத்து Thy வைத்திருக்கிறான். word have I hid in my heart. உம்முடைய வார்த்தையை என் இருதயத்திலே மறைத்து வைத்தேன். What is the result? அதனுடைய விளைவு என்ன? That I may not sin against thee. உமக்கு விரோதமாய் நான் பாவம் If செய்யாதபடிக்கு. the word is there, then sin cannot be there. வசனம் இருக்கும் என்றால் பிறகு பாவம் இருக்க முடியாது. If you're full of the word, வசனத்தினால் நீங்கள் then நிறைந்திருந்தால் you keep away from sinning. பிறகு பாவம் செய்யாமல் நீங்கள் தவிர்க்கிறீர்கள். See, the word is the most important thing. பாருங்கள், வசனம் தான் மிக மிக முக்கியமான So we ஒன்று. must keep the word in times of difficulties, in times of adversity. ஆகவே கஷ்டங்களின் நேரத்திலே போராட்டத்தின் நேரத்திலே வசனத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். See, Paul, I told you, went through shipwrecks, stonings and arrests and all kinds of things, but he kept the word. நான் சொன்னேன் இல்லையா, பவுல் கப்பல் சேதத்தில் இருந்தார், கைது செய்யப்பட்டார், அடிக்கப்பட்டார், ஆனாலும் வசனத்தை காத்துக்கொண்டார். He kept the word. வசனத்தை காத்துக்கொண்டார். I read to you from Habakkuk how even if the fig trees don't grow anything, vine doesn't bring forth anything, and the cattle don't bring forth anything, yet will I praise the Lord. ஆபகுக்கிலிருந்து வாசித்தோம் இல்லையா, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும் எதுவுமே இல்லை என்று சொன்னாலும் இன்னமும் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். Oh, here is a man that is protecting the word. இந்த மனிதன் வசனத்தை காக்கிற மனிதனா இருக்கிறான். In spite of all adversity and difficulties, he is keeping the word. இவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியிலே வசனத்தை காத்துக்கொள்ளுகிறான். Rejoicing in adversity. பிரச்சனைகள் மத்தியிலே அவன் களி கூறுகிறான். To take victory. வெற்றி பெறும்படியாக Is rejoicing. அவன் களி கூர்ந்து மகிழ்கிறான். Rejoicing in the midst of all kinds of adversity. எல்லா விதமான எதிர்ப்பு போராட்டங்கள் மத்தியிலே களி கூறுகிறான். Job, we read in destruction and famine, thou shalt laugh. யோபில் என்ன நாம் வாசித்தோம், அழிவும் பஞ்சமும் இருந்தாலும் அதை கண்டு நகைப்பேன். Doesn't mean that we laugh at people that are in famine. அப்படின்னா பஞ்சத்தில் அடிபட்ட மக்களை பார்த்து நம்ம நகைக்கிறோம் We கிடையாது. laugh at the famine. பஞ்சத்தை பார்த்து நகைக்கிறோம். Because we are people who will not perish in the famine, who will live in spite of the famine and live well. ஏனென்றால் நாம் பஞ்சத்திலே அழிந்து போகிற மக்கள் அல்ல, பஞ்சத்தின் மத்தியிலே நன்றாய் வாழுகிற மக்கள் நாம். பஞ்சத்துல அடிபட்டு போற மக்கள் இல்ல, பஞ்சத்துக்கு மேல நல்லா வாழ்ற மக்கள். Are you there? இருக்கீங்களா? Are you there? இருக்கீங்களா? பஞ்சத்துக்கு பஞ்சம் உண்டாக்குறவங்க நாங்க. All right. சரி. So rejoicing is so important. Joy ஆகவே is so important. இந்த சந்தோஷம் என்பது, மகிழ்ச்சி என்பது அவ்வளவு முக்கியம். We saw how in adversity we must rejoice. எப்படி எதிர்ப்பான சூழ்நிலையிலும் நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். But turn with me to Psalm 2. இரண்டாவது சங்கீதத்துக்கு நாம் திருப்புவோம் போது. Psalm 2. இரண்டாவது சங்கீதம். You know, these things are so important. இந்த காரியங்கள்லாம் மிகவும் முக்கியமானவை பாருங்க. The thing about the seed of God's word. தேவனுடைய வார்த்தையின் விதையை குறித்து அந்த காரியங்கள் முக்கியமானவை. Produces joy. அதுதான் மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. And the devil knows that if he takes away the word, he can take away your joy and make you miserable. வசனத்தை எடுத்து போட்டால் சந்தோஷத்தை எடுத்து போட முடியும், பிறகு நீங்கள் பரிதாபமான ஒரு ஆளாய் மாறுவீர்கள் என்று பிசாசு நன்றாய் தெரியும். Have you ever seen miserable Christians? என்றைக்காவது இப்படி பரிதாபமான கிறிஸ்தவங்களை பார்த்திருக்கீங்களா? I've seen a lot of miserable நான் Christians. நிறைய பரிதாபமான கிறிஸ்தவங்களை பார்த்திருக்கேன். Miserable Christians na பரிதாபமான கிறிஸ்டியன் இல்ல, வேற some word must be used. Miserable Christian na ரொம்ப எப்படி சொல்றது, they are worse than the non-Christians. அதாவது அவிசுவாசிகளை விட இவங்க மோசமா இருப்பாங்க. If they are miserable Christians, you can't tolerate them. They're just mean, you know, people. அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களை நம்மால சகிக்க கூட முடியாது, அவ்வளவு மட்டமான கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. If they are miserable, இப்படி பரிதாபமான நிலைமையில இருந்தா. they are joyful Christians, they will bless other people. சந்தோஷமான கிறிஸ்தவங்களா இருந்தால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பார்கள். Turn with me to Psalm 2 and I will read you a passage. திருப்போம் இரண்டாவது சங்கீதத்துக்கு ஒரு பகுதியை வாசிக்கிறேன். I want to show you ஒன்றை நான் உங்களுக்கு காண்பிக்க that விரும்புகிறேன். not only do we laugh at famine and all those things, இந்த பஞ்சத்தையும் அழிவையும் கண்டு destruction and famine, அழிவை கண்டு நாம் நகைப்பது மட்டுமல்ல, God is himself laughing. தேவனே நகைக்கிறார். How many of you believe God laughs? எத்தனை பேர் தேவன் சிரிக்கிறார் நம்புறீங்க? Turn to the person next to you and say, God laughs. பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, தேவன் சிரிக்கிறார்.
Religious people don't believe that. மதவாதிகள் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. Oh, some people are so serious, the way they look, it looks like their God don't know how to laugh. சில பேர் ரொம்ப சீரியஸா இருப்பாங்க. இவங்கள பார்த்தா இவங்க தெய்வத்துக்கு எப்படி சிரிக்கிறதுனே தெரியாத போல இருக்கும். Some people I can tell by the face which church they come from. சில பேர் மூஞ்ச பார்த்தோன்னே சொல்லலாம் எந்த சபையில இருந்து வராங்க. Long face, square face, mean face, angry face, கோபம் நிறைந்த lemon juice face, நீண்ட முகம், லெமன் ஜூஸ் அபிஷேகம் பண்ணப்பட்ட முகம் நிறைய இருக்கு. all kinds of faces are there. பல்வேறு முகங்கள் இருக்கு. Somehow they have forgotten that God laughs. எப்படியோ தேவன் நகைக்கிறார் என்பதை மறந்து விட்டார்கள். That's why I'm never afraid to laugh. ஆகவே தான் நான் சிரிக்க பயப்படுறதே கிடையாது. I'm not a joker, but I laugh. I enjoy myself. நான் ஜோக்கர் இல்ல, ஆனா நல்லா சிரிப்பேன். I just don't all the time just laugh crazily, but I laugh. I enjoy a good laugh. பைத்தியக்காரத்தனமா எப்ப பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருக்கிறது கிடையாது, ஆனா நல்லா சிரித்து அனுபவிப்பேன். Amen. ஆமென். God laughs. தேவனும் சிரிக்கிறார். Be happy, my friends. என் நண்பர்களே, நீங்கள் சந்தோஷமா இருங்க. I'll show you here. நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். God really laughs. தேவன் மெய்யாகவே சிரிக்கிறார். If he can talk, then he can laugh. அவர் பேச முடியும்னா கண்டிப்பா சிரிக்கவும் முடியும். And listen to this. Verse 1. Why do the heathen rage and the people imagine a vain thing? ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். The kings of the earth set themselves and the rulers take counsel together against the Lord and against his anointed, saying, let us break their bands asunder and cast away their cords from us. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். You see, the kings of the earth don't know about God. பாருங்கள், இந்த பூமியின் ராஜாக்களுக்கு தேவனை குறித்து தெரியாது. They counsel together against the Lord and they say, well, let's go against the anointed. கர்த்தருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாய் போவோம் என்று They சொல்லுகிறார்கள். say, let's break their bands asunder, cast their cords from us. அவருடைய கட்டுகளை அறுப்போம், கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். Verse 4 says, 4ஆம் வசனம் சொல்லுகிறது, he that sitteth in the heavens shall laugh, the Lord shall have them in derision. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். Are you there? இருக்கீங்களா? God is laughing at them. ஆண்டவர் அவங்களை பார்த்து நகைக்கிறார். He said, what a fool are you? எவ்வளவு பெரிய முட்டாளையா நீ? You are acting against me. எனக்கு விரோதமா நீ செயல்படுறியா? God is laughing at people that are lifted up with pride and haughtiness, acting against God and God's anointed. பரம் பெருமையினாலும் மனமேட்டியினாலும் நிறைந்து கர்த்தருக்கு விரோதமாய் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாய் செயல்படுகிற மக்களை பார்த்து தேவன் நகைக்கிறார். Why is he laughing? ஏன் அவர் நகைக்கிறார்? Because they are going to come to their defeat. ஏனென்றால் அவர்கள் தோல்வியை தழுவ போகிறார்கள். Read the rest of the verses. மற்ற வசனங்களை வாசித்து பாருங்கள். That is why he is laughing. ஆகவே தான் அவர் நகைக்கிறார். Then he shall speak unto them in his wrath and vex them in his sore displeasure. அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். Yet have I set my king upon my holy hill of Zion. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். I will declare and decree the Lord had said unto me, thou art my son, this day I have begotten thee. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். This is talking about people rising up against Christ himself, God's anointed one. Prophetically the psalmist talks about Christ and how the kings and the rulers rise up against him. இந்த வசனத்திலே தீர்க்கதரிசனமாக கிறிஸ்துவை குறித்து தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எப்படி இந்த பூமியின் ராஜாக்கள் அவருக்கு விரோதமாய் எழும்புவார்கள் என்பதை அவன் சொல்லுகிறான். How he is put on a cross and killed. எப்படி சிலுவையில் அறைந்து கொல்லுவார்கள். They don't realize that he is God's anointed one. அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை அவர்கள் உணர மாட்டார்கள். Oh, he has done miracles, he raised the dead, he did this, he did that, but look at him, he's hanging. அற்புதங்களை செய்தார், மரித்தோரை உயிர்ப்பித்தார், இதை செய்தார், அதை செய்தார், ஆனாலும் பாருங்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள். What happened? என்ன நடந்தது? Verse 8 says, ask of me and I shall give thee the heathen for thine inheritance and the uttermost parts of the earth for thy possession. 8ஆம் வசனம் பாருங்கள், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். The one who hung on the cross is going to possess the ends of the earth one day, my friend. சிலுவையில் தொங்கினவர் ஒரு நாளிலே பூமியின் எல்லைகளை எல்லாம் சொந்தமாக்கி கொள்ள போகிறார் என்பர்களே. Heathen are his inheritance. அவர் புறஜாதிகள் எல்லாம் அவருக்கு சுதந்திரமாக இருப்பார்கள். He is the one that's going to inherit them and bring them into salvation. அவர்தான் அவளை சுதந்திரமாக்கி கொண்டு ரட்சிப்புக்குள்ளே நடத்த போகிறார். Thou shalt break them with a rod of iron, thou shalt dash them in pieces like a potter's vessel. இருப்பு கோலால் அவளை நொறுக்கி குயக்கலத்தை போல அவளை உடைத்து போடுவீர் என்று சொன்னார்.
Be wise now therefore, O ye kings, be instructed, ye judges of the earth. இப்போது ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையா இருங்கள். You see the picture here, why God laughs. ஏன் தேவன் நகைக்கிறார் என்ற காட்சியை பாருங்கள். See, God laughs because even though there is trouble now, even though his anointed is facing trouble, God laughs because the ultimate victory is going to be his. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இப்போது கொஞ்சம் பிரச்சனைக்கு உட்பட்டாலும் முடிவிலே வெற்றி அவருடையதுதான் என்பதை தேவன் அறிந்ததனாலதான் நகைக்கிறார். They thought cross was their victory. அவங்க என்ன யோசித்தாங்க, சிலுவை நம்முடைய வெற்றி என்று யோசித்தார்கள். But to God it was his plan. ஆனால் தேவனை பொறுத்தவரையில் அது தேவனுடைய திட்டமா இருந்தது. And these people don't realize. ஆனா இந்த மக்கள் அதை உணரவில்லை. So God laughs from his throne. ஆகவே தேவன் தம்முடைய சிங்காசனத்திலிருந்து நகைக்கிறார். Because he knows victory is coming. ஏனென்றால் வெற்றி வருகிறது என்று அவருக்கு தெரியும். You know, that is the way we are. That is why we should laugh at destruction and famine. நாமும் அப்படிதான் இருக்க வேண்டும். ஆகவே தான் நாமும் இந்த அழிவையும் இந்த பஞ்சத்தையும் கண்டு நகைக்க வேண்டும். Why? ஏன்? Because we know that our God is greater than destruction and famine. ஏனென்றால் நம்முடைய தேவன் இந்த அழிவையும் பஞ்சத்தையும் விட பெரியவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். He can make us live in spite of any kind of destruction and famine. எந்த விதமான அழிவும் பஞ்சமும் வந்தாலும் அவர் நம்மை பிழைக்க வைக்க முடியும். He will save us from destruction. அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றுவார். Our God is one who said 1,000 shall fall on your left and 10,000 on your right hand, but it will not come nigh thee. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்திலே 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னவர் தான் நம்முடைய தேவன். That is why we laugh at destruction. ஆகவே தான் அழிவை கண்டு நாம் நகைக்கிறோம். Our Lord says that he will give us the power to get wealth. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க கூட பலனை கொடுப்பேன் என்று நம்முடைய தேவன் சொல்லுகிறார். Our God is a God who shall supply all our needs according to his riches in glory by Christ Jesus. நம்முடைய தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன். Oh, the righteous shall never lack or hunger. நீதிமானுக்கு ஒரு நாளும் ஒரு குறைச்சலும் வராது, அவன் பசியாய் இருக்கவும் மாட்டான். Never they that trust in the Lord shall never be put to shame. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். Young lions do lack and hunger, but they that trust in the Lord shall never lack any good thing. சிங்க குட்டிகளும் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. He is the giver of all good gifts. எல்லா நல்ல வரங்களையும் அளிக்கிறவர் அவர். So that is why we laugh at famine. ஆகவே தான் இந்த பஞ்சத்தை கண்டு நாம் நகைக்கிறோம். We are not afraid of famine. பஞ்சத்தை கண்டு நாம் பயப்படுவதில்லை. We laugh at famine. நாம் பஞ்சத்தை கண்டு நகைக்கிறோம். Not at the people that are going through famine, but famine itself, because our God இருக்கிற மக்கள் நம்முடைய எதிரிகள் அல்ல, பஞ்சம் தான் நம்முடைய எதிரியே. and the devil who brings famine is our enemy. அந்த பஞ்சத்தை கொண்டு வருகிற பிசாசு நம்முடைய எதிரி. And we laugh at it because our God is greater. அதை பார்த்து நாம் நகைக்கிறோம், ஏனென்றால் நம்முடைய தேவன் பெரியவர். Our God laughs because he knows victory is at hand, and we laugh because our answer is at hand. நம்முடைய தேவன் நகைக்கிறார், ஏனென்றால் வெற்றி நம்முடையது என்று அவருக்கு தெரியும். நாம் நகைக்கிறோம், ஏனென்றால் பதில் வருகிறது என்று நமக்கு தெரியும். Turn with me to Psalm 37. திருப்பு 37ஆம் சங்கீதத்துக்கு Verse 12. 12ஆம் வசனம். The wicked plotteth against the just and gnasheth upon him with his teeth. துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். Now what is the Lord doing? கர்த்தர் என்ன செய்கிறார்? A lot of people are saying, brother, oh, I've got all this problem. All these wicked people are doing this to me. What is God doing? நிறைய பேர் கேக்குறாங்க, பிரதர் இந்த மாதிரி துன்மார்க்கமான ஆட்கள் எனக்கு விரோதமா இவ்வளவு செய்றாங்களே, ஆண்டவர் என்ன செய்றார் அப்படின்றாங்க. Here it is talking about the devil himself, who is the real enemy of mankind. மனுக்குலத்தின் உண்மையான எதிரியாகிய பிசாசை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. He is the real enemy. அவன் தான் நிஜமான எதிரி. People are not our enemies. மக்கள் அல்ல நம்முடைய எதிரிகள். The devil. பிசாசு தான். And when he gnashes upon him with his teeth, அவன் நம்மை பார்த்து பற்கடிக்கும் போது, you know what the Lord does? கர்த்தர் என்ன செய்றார் தெரியுமா? Verse 13 says, the Lord shall laugh at him. 13 சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். Why? ஏன்? Because he seeth that his day is coming. அவனுடைய நாள் வருகிறது என்று அவர் காண்கிறார்.
Our Lord knows what's coming, what's up for him. நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும் என்ன வருது, பிசாசுக்கு என்ன வச்சிருக்காரு. Our Lord knows what is there waiting for him. பிசாசுக்காக என்ன காத்திருக்கிறது என்பதை நம்முடைய ஆண்டவர் அறிவார். And I believe that when we understand this, we also begin to laugh. நான் என்ன நம்புகிறேன், இதை நாம் புரிந்து கொண்டால் நாமும் சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். We begin to laugh at our situation. நம்முடைய சூழ்நிலையை கண்டு நாம் நகைப்போம். We laugh at famine. பஞ்சத்தை கண்டு We நகைப்போம். laugh at destruction. அழிவை கண்டு We நகைப்போம். laugh at persecution. உபத்திரவங்களை கண்டு We நகைப்போம். laugh at affliction. தொல்லைகளை கண்டு நகைப்போம். Because faith says that this is all going to be destroyed. ஏனென்றால் விசுவாசம் என்ன சொல்லுகிறது, இது எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். Those things are not going to destroy me, I'm going to destroy them. அந்த காரியங்களை என்னை அழிக்க போவதில்லை, நான் தான் அவைகளை அழிக்க போகிறேன். My God is an overcoming God. என்னுடைய தேவன் ஜெயிக்கிற தேவன். We join with God and laugh. தேவனோடு சேர்ந்து நாமும் நகைக்கிறோம். Isaiah 64. ஏசாயா 64ஆம் அதிகாரம். You know, Isaiah 64 ஏசாயா 64ஆம் அதிகாரம் and verse 5. 5ஆம் வசனம் பாருங்க. It says, thou meetest him that rejoiceth and worketh righteousness. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். You see, the one who rejoices, மகிழ்ச்சியா இருக்கிற ஒருவர், the one who rejoices in whatever he is doing, அதாவது தான் செய்கிற காரியங்களிலே மகிழ்ச்சியா இருக்கிற ஒருவர், when he is living for the Lord rejoicing, அவர் கர்த்தருக்கென்று மகிழ்ச்சியோடு கூட வாழ்கிறார். the Bible says God meets you at that point of rejoicing. தேவன் வேதம் சொல்லுகிறது, அப்படி நாம் மகிழ்ச்சியோடு இருக்கும்போது கர்த்தர் நம்மை சந்திக்கிறார். Rejoicing brings the very presence of God to you. மகிழ்ச்சியா இருக்கும்போது அதுவே தேவனுடைய பிரசன்னத்தை உங்கள் அண்டையிலே கொண்டு வருகிறது. God likes to meet people that are joyful. தேவன் மகிழ்ச்சியா இருக்கிற மக்களை தான் சந்திக்க விரும்புகிறார். People who are rejoicing. மகிழ்ந்து களிகூரும் மக்கள். Because they are headed for victory. ஏனென்றால் அவர்கள் வெற்றியை நோக்கி போய் They are full கொண்டிருக்கிறார்கள். of faith. That is why they are rejoicing. அவர்கள் விசுவாசத்தினால் நிறைந்திருக்கிறபடினால் தான் சந்தோஷமா The இருக்கிறார்கள். word is in their hearts. That's why they are rejoicing. வசனம் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது, ஆகவே தான் சந்தோஷமா Turn இருக்கிறார்கள். with me to Psalm 16 verse 11. திருப்பும் 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். Thou wilt show me the path of life. In thy presence is fullness of joy. At thy right hand there are pleasures forevermore. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. You see, by rejoicing even in times of adversity and difficulty, we bring the very presence of God, you know, in our place. தொல்லைகள் கஷ்டங்கள் உபத்திரங்கள் மத்தியிலும் நாம் களி கூர்ந்து மகிழும் போது தேவனுடைய பிரசன்னத்தையே நம்மிடத்தில் நாம் கொண்டு வருகிறோம். You know, we bring the very presence and the power of God in our situation. தேவனுடைய பிரசன்னத்தை மட்டுமல்ல, தேவனுடைய வல்லமையும் நம்முடைய சூழ்நிலைக்குள்ளே நாம் கொண்டு வருகிறோம். You know, this is the way you soar and this is the way you live a life of excellence. பாருங்க, இந்த விதத்திலே தான் நாம் உயர பறக்க முடியும், சிறந்து விளங்கும் ஒரு வாழ்க்கையை வாழ You know, முடியும். when difficulties and persecution and affliction, problems come, பாருங்கள், இந்த உபத்திரங்கள், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் இதெல்லாம் வரும்போது immediately you lose faith and you begin to enter into depression. உடனடியாய் விசுவாசத்தை இழக்கிறீர்கள், மன சோர்வுக்குள்ளாக பிரவேசித்து விடுகிறீர்கள். Immediately you quit the word and cannot put your faith in the word. உடனடியா வசனத்தை விட்டுறீங்க, வசனத்தின் மீது விசுவாசம் வைக்க முடியவில்லை. You cannot soar, my friend. அப்படி இருந்தால் உயர பறக்க முடியாது. That kind of a Christian is a sinking Christian. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர் மூழ்குகிற கிறிஸ்தவராய் இருக்கிறார். You know, the Christians need to know that the devil is afraid of us today. We don't have to be afraid of him. பிசாசை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை, பிசாசு என்னை கண்டு பயப்படுகிறான் என்பதை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள That is வேண்டும். what I want to convey. அதை தான் நான் சொல்ல The விரும்புகிறேன். devil is frantically running and say, oh, he's getting the word. Go with persecution, affliction. Get the word from him because he's dangerous. பிசாசு ரொம்ப பதட்டத்தோடு ஓடுகிறான். ஒரு வசனத்தை கேட்கிறார், உள்ள வச்சிருக்கார், காத்து கொள்ளுகிறார், இவர் ஜெயிக்க போகிறான்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட வகை தேடுகிறார். How different a picture we have among Christians today of the devil and his work. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பிசாசு